நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சுபம் துபேக்கும் இந்த தடவை நிறைய சான்சஸ் கிடைக்குமோன்னு தோணுது. எனக்கு அவரை இம்பாக்ட் பிளேயரோட கொண்டு வாங்க தோணுது. சுபம் துபே வந்து சரியான அட்டாக்கர், வந்து ஆன் த கோல் அடிக்கிற ஆளு, அதே மாதிரி தேவைப்பட்ட நிக்கிற துபேனால அடிப்பாங்களோ அந்த கோல். இல்ல ஆக்சுவலி மும்பை ஏன் விட்டாங்க விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வியா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இப்போ விக்னேஷ் புத்தூர், ஆனா இதுல நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் நீங்க பாருங்களேன், சாண்ட்னர் இருக்காரு, மார்க்கண்டே இருக்காரு, அங்கோல்கர் இருக்காங்க. அண்ட் அங்கோல்கரை அவங்க டார்கெட் பண்ணி விக்னேஷ் புத்தூர் பேட்டிங்காக அங்கோல்கரை டார்கெட் பண்ணிருப்பாங்க. விக்னேஷ் புத்தூர்ட்ட பேட்டிங் கிடையாது. அடுத்ததா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஈசாலா கப் அவங்களுக்கா இல்லையான்றது பார்ப்போம். ஃபில் சால்ட், விராட் கோலி, 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர் மொரட்டு பை அந்த இடத்துல 7 கோடி ரூபாய்க்கு வெங்கடேஷ் ஐயர் சரியான பை, சரியான 23 கோடிக்கு வேணா அவர் ஒர்த்து இல்ல, 7 கோடி ஒர்த்துங்க. டிம் டேவிட்டும் ரொமாரோ ஷெப்பர்டும் ஒரே டீம்ல வச்சிருக்கிறது வந்து என்னவா இருக்கு? நான் அதுதான் டிம் டேவிட் அண்ட் ரொமாரோ ஷெப்பர்ட் கண்டிப்பா ஒரே டீம்ல எடுக்க மாட்டேன். நான் டிம் டேவிட் தான் எடுக்கேன், ரொமாரோ ஷெப்பர்ட் எடுக்கல. இப்போ லிவிங்ஸ்டனை இவங்க என்னவா யூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா பேட் கமின்ஸ் தான் கேப்டனே. ஆமா, அவரை வெளியே தூக்க முடியாது. அப்ப இந்த 3 பேர் கன்ஃபார்ம். இதுக்கு அடுத்து நீங்க பவுலிங் அட்டாக்ல தான் போகணும். கடைசியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க டீமை பார்த்தானுங்க, இவங்க என்ன மாதிரியான பிளான்ல இருக்கானுங்க தெரிய மாட்டேங்குது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அவங்களோட பிளான் 300 அடிக்கிற. அதுதான் சொல்றேன், 300 அடிக்கலாம், 30 தான் அடிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பஞ்சாப் கிங்ஸுமே இந்த டைம் நல்ல ஒரு செட்டான டீமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ பார்ப்போம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கு. முழுக்க போன வருஷத்துலேருந்து மேக்ஸ்வெல் மட்டும் ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா மிச்சோன் இந்த டைம் ஃபுல்லாக ஆடுவார், அவ்வளோதான். அண்ட் கூப்பர் கான்லி இந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்றது இங்கே ஒரு கேள்வியாக இருக்கு. அடுத்தது ஆர் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, பராக், ஜுரல், இந்த 4 பேர். அதை தாண்டி இவங்களோட லெவன் எப்படி இருக்க போகுது? இந்த 4 பேரும் கண்டிப்பாக இருக்க போகிறாங்க. முதல் 4 பேரா? அடுத்ததுல இருந்து யார் கேப்டனுங்கிற ஒரு விஷயம். பராக் ஏங்க, பராக் சஞ்சு சாம்சனே தூக்கி இருக்கிறாங்க பராகுக்காக. அப்படி யோசிக்கிறீங்களா நீங்க? சரி, ஓகே. ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, ரியான் பராக், இந்த 3. த்ருவ் ஜுரேல் இருக்காரா உங்க டீம்ல? கண்டிப்பா இருப்பார். ஓகே, அந்த அளவுக்கு நான் மோசமா கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சுபம் துபேக்கும் இந்த தடவை நிறைய சான்சஸ் கிடைக்குமோன்னு தோணுது. எனக்கு அவரை இம்பாக்ட் பிளேயரோட கொண்டு வாங்க தோணுது. சுபம் துபே வந்து சரியான அட்டாக்கர், வந்து ஆன் த கோல் அடிக்கிற ஆளு, அதே மாதிரி தேவைப்பட்ட நிக்கிற அடிப்பாங்களோ அந்த துபையோட இந்த துபையா ரைட்டு. அண்ட் ஃபெரேரா, டானன் ஃபெரேரா இருக்காரு, அவருமே கிரியேட் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு கண்டிப்பா முக்கியமான வையார் பொருள். ஏன் வேற எந்த டீமும் அவர் கவனிக்காம விட்டாங்கன்றதுதான் எனக்கு. இல்ல, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் தான் ஆடுறாரு. நான் எல்லாருமே நினைச்சாங்க, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஓவர்சீஸ்ல நீங்க எங்க போட்டு ஃபில் பண்ணுவீங்க? அதான் பிரேவிஸ் இருக்காரு ஆல்ரெடி. சரி, அது உண்மை. அண்ட் அடுத்தது உங்களுக்கு கரண் அண்ட் ஜடேஜா வந்துருக்காங்க, 2 பேரும் சரியான. அதுக்கு முன்னாடி நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்லயே வந்து ஹெட்டியை விட்டுறக்கூடாது. ஹெட்டி இருக்காரு. ஸோ ஹெட்டிக்கு அப்புறம் ஜடேஜா அண்ட் கரண் வராங்க. ஆர்ச்சர், பிஷ்னாய் பயங்கரமான சைனிங். ஒரே ஒரு டவுட்டு, பட்லர் ஹெட்மேர்க்காக தானே விட்டாங்க? அப்படிதான். ஆமா இதை நான் சொல்லி கட்டுறேன். இப்போ அதில் பட்லர் இருக்கிறதா யோசிச்சு பாருங்களேன். ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, பட்லர். ப்ரோ, சாம் கரன் வந்து நீங்க ஆடுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆடுவார். ட்ரேட் பண்றதுக்கு சும்மா ட்ரேட் பண்ணிருப்பாங்க. சரி, அப்ப அப்படி வச்சே பாப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ரியான் பராக், த்ருவ் ஜுரேல், அப்புறம் இருங்க ஃபெரேரா, ஹெட்மேர், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா. 9 ஆயிடுச்சா? 8 ஆயிடுச்சா? 9 ஆயிடுச்சா? 9 சாரி 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? நான் இதுல டூபே விட்டேன். ஓகே. ஆர்ச்சரு, பிஷ்னாயி, சந்தீப் சர்மா. சூப்பர். அதேதான். ரொம்ப 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 சின்ன ஸ்குவாடு. யார் எடுத்தாலும் இந்த 11 பேர் தான் எடுப்பாங்க. அது போக இம்பாக்ட் பிளேயரா உங்களுக்கு துஷார் தேஷ்பாண்டே வரலாம், இல்லைன்னா சுபம் துபே வருவார், அவ்வளவுதான். விக்னேஷ் புத்தூர் எப்படி உள்ள அக்கமடேட் பண்ண போறாங்க அப்படின்றதும் இங்க ஒரு. அதான் சஞ்சு இல்லையே. சஞ்சு இல்லைன்றதுனால கேரளா டிக்கெட் ஒருத்தரையே, நம்மளுக்கு கேரளா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் தூக்கி போடு, விக்னேஷ் புத்தூர் போடு, புத்தூர் கிட்ட போடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலி மும்பை ஏன் விட்டாங்க விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறதுமே ஒரு கேள்வியா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா இப்போ விக்னேஷ் புத்தூர், ஆனா இதுல நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் நீங்க பாருங்களேன், சாண்ட்னர் இருக்காரு, மார்க்கண்டே இருக்காரு, அங்கோல்கர் இருக்காங்க. அண்ட் அங்கோல்கரை அவங்க டார்கெட் பண்ணி விக்னேஷ் புத்தூர் பேட்டிங்காக அங்கோல்கரை டார்கெட் பண்ணிருப்பாங்க. விக்னேஷ் புத்தூர்ட்ட பேட்டிங் கிடையாது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அங்கோல்கர் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. அண்ட் அதுக்கு முன்னாடி மார்க்கண்டே வச்சு ஒரு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. ஸோ மேபி லைக் அதனால விட்டுருப்பாங்களோன்றது தான் என்னோட கேள்வி, என்னோட ஜஸ்டிஃபிகேஷனாக இதில் இருக்குது. ஸோ ஆர்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்குவாடாக இருக்குது. இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் எடுத்தாலும் இந்த 11 பேர் தான் வருவாங்க. வேறு எந்த பிளேயர் எடுத்தாலும் இந்த 11 பேர் கண்டிப்பாக டீமில் இருந்தே ஆவாங்க. அப்படின்றதுனால ஆர்ஆர் ரொம்ப ஒரு காம்பேக்டான ஸ்குவாடாக தெரியுது. இந்த ஸ்குவாடோட சக்ஸஸ் வந்து இந்த டீமோட மிடில் ஆர்டரில் தான் இருக்குது. ஜுரல், ஹெட்மயர், டானன் ஃபெரேரா,
இந்த 3 பேரோட ஃபார்ம் என்ன மாதிரியா இருக்குதுன்றது அந்த ஸ்குவாடோட சக்சஸ் அப்படின்றது இருக்கு. பவுலிங்ல ஆர்ச்சர் உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா மஜா. ஆக்சுவலி ராஜஸ்தான் வந்து இப்ப அந்த ஸ்பின் ஆர்சனல் வந்துட்டு செம்மையா இருக்கு. இதுக்கு முன்னாடியே அது ஸ்பின் ஆர்சனல் தான். ரவி ஜடேஜா அண்ட் பிஷ்னாய், இந்த ஜடேஜா பிஷ்னாய் டுவோ வந்து வேற லெவலா கலக்க போறாங்கன்றதுல இந்த டவுட்டும் கிடையாது. ஜடேஜா பிஷ்னாய் டுவோ வந்து ரொம்ப நாளா சிஎஸ்கேல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டுவோ. பட் இந்த டைம் ஆர்ஆர்ல பிஷ்னாய்க்கு வந்துட்டு சிஎஸ்கே வெறி கொண்டு போனாங்க. ஆனா 5 கோடி தாண்டிட்டார் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அடுத்ததா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஈசாலா கப் அவங்களுக்கா இல்லையான்றது பார்ப்போம். ஃபில் சால்ட், விராட் கோலி, 1 டவுன்ல வெங்கடேஷ் ஐயர் மொரட்டு பை. அந்த இடத்துல 7 கோடி ரூபாய்க்கு வெங்கடேஷ் ஐயர் சரியான பை. 23 கோடிக்கு வேணா அவர் ஒர்த் இல்ல, 7 கோடி ஒர்த்துங்க. அண்ட் பவுலிங் போடுறாரா அப்படின்றது டவுட். பட் ஆனா பேட்டிங்லேயே அவர் கண்டிப்பா அதுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுறான்னு தோணுது. படிக்கல் அண்ட் பட்டிதர் 2 பேரும் இல்ல அந்த என்னன்னே தெரியல. நான் இப்போ வரைக்கும் நம்ம அதை பார்க்கும்போது மொத அஞ்சு எல்லா டீமுக்கும் செம்மையா இருக்கு. சம்மசிட்டா இல்ல, நான் தான் சொல்றேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ன கிட்டத்தட்ட எல்லா டீமுமே என்னன்னா ஓரளவு அந்த டீம் வந்து பேஸ புடிச்சிட்டாங்க, பக்காவா புடிச்சிட்டாங்க. ஒருவேளை இது மெனி ஆக்ஷனால அப்படின்னு நமக்கு தோணுதா? ஆனா என்னன்னா ஆன் பேப்பர்ல நமக்கு தெரியும், அங்க போய் சேரும்போது தான் தெரியும் வெங்கடேஷ் ஐயர் என்னையா ஒழுங்கா ஆட மாட்டற அப்படின்ற மாதிரியான சில இல்ல அவருக்கான பொசிஷனை நீங்க கரெக்டா கொடுத்தோம்னா கண்டிப்பான இது இருக்கு. ஏன்னா ஒயிட் பால்ல அவர் வந்து எப்படி சொல்றது நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு. ஒயிட் பால் ஐ மீன் நான் நியூ பால சொல்றேன். ஸோ நான் பார்ப்போம். வெங்கடேஷ் ஐயர் வந்து 1 டவுன் மஜாவான இது. படிக்கல் அண்ட் பட்டியலர் எல்லாருமே ஒரு பொசிஷன் கீழே தான் வேண்டியிருக்கோம். நீங்கள் 1 டவுன் ஆடணும், 2 டவுன் 3 டவுனும் 2 பேருமே தே கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டிம் டேவிட் போன சீசனே மஜாவான வந்து படிக்கல் இல்லையா? அப்போ யார் எடுத்திருக்கீங்க? வெங்கடேஷ் ஐயர் இல்லையா? அப்போ யார் உங்க 11 சொல்லுங்க. இல்ல என் 11 வந்துட்டு விராட் கோலி, சால்ட், வெங்கடேஷ் ஐயர், பட்டிதார், டிம் டேவிட், ஷெஃபர்டு, ஓகேவா, ஜிதேஷ் சர்மா, குருணால், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், அதர்வைஸ் மகேஷ் யாதவ். ஓகே, ஹேசல்வுட், சுயாஷ் சர்மா. அது அந்த இதுதான். இதுக்குள்ள அந்த ஓவர்சீஸ் மட்டும் அவங்க எப்படி எந்த மாதிரி போவாங்கன்னு தோணுது. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா டிம் டேவிட்டும் ரொமாரியோ ஷெப்பர்டும் ஒரே டீம்ல வச்சிருக்கிறது வந்துட்டு என்னவா இருக்கு? நான் அதுதான் டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் கண்டிப்பா ஒரே டீம்ல எடுக்க மாட்டேன். நான் டிம் டேவிட் தான் எடுக்கிறேன், ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுக்கல. படிக்கல் பட்டியர் டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ஜேக்கப் டஃபி, ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார். ஜேக்கப் டஃபியும் எடுப்பேன், ஹேசல்வுட்டும் எடுப்பேன். ஏன்னா சரியான அட்டாக் உங்களுக்கு அந்த 2 பேரு பிளஸ் புவனேஸ்வர் குமார் சேர்த்து விட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. டஃபி இந்தியன் சாயிலுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இருந்தாகணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா தூக்கி போனேன் வேற யாராச்சும் கொண்டாங்க. ஹேசல்வுட் ஓகே ரப் பேச்சஸ் அது இதுன்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி இந்தியன் சாயிலுக்கு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. டஃபி இங்கிலாந்து பாப்போம். இல்ல டஃபி அவரால் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச. அவ்வளோ மோசமாலாம் இருக்க மாட்டான்னு தோணுது. பார்ப்போம். டஃபி ஏன்னா சும்மாலாம் இல்லைங்க, அவரு நல்ல பேரு. பகல் ஆப்போசிட்ல வர உங்களுக்கு ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் 2 பேர் இருக்காங்க. அப்படின்ற மாதிரி 2 ப்ரூவன் சீனியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் டஃபியோட என்ன சொல்றது அவர் மேல ப்ரெஷர் பெருசா இருக்காதுன்னு. அவர் தான் லீடிங், அவர் தான் ஸ்பியர் ஹெட் கிடையாது. இங்க ஸ்பியர் ஹெட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து கூட இருந்து சேர்ந்து கம்பெனி கொடுத்தா போதும் அப்படின்னும் போது ஜேக்கப் டஃபி ரொம்ப சில்லா ஆடக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு. அமேசிங்கான இந்த 2 பேரும் சேர்த்து போட்டாங்கன்னா வேற லெவலா இருக்கும். அண்ட் உங்களுக்கு உள்ள வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எஸ் தயால் அண்ட் சுயாஷ் சர்மா வந்து உங்களுக்கு இம்பாக்ட் வேற உள்ள வரலாம். உங்களுக்கு பேஸ் அட்டாக் வேணும்னா எஸ் தயால் இருப்பாராங்கிறதே ஒரு டவுட் தெரியல. அவர்னால நிறைய கிளவுட்ஸ் இருக்கு, அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அவர் கிளியர் பண்ணி ஆகணும். அதை கிளியர் பண்ணல அப்படின்னா அதனாலதான் மகேஷ் யாதவ் வந்துட்டு ஒரு நல்ல ஃபைண்டா அவங்க இது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். அந்த மகேஷ் யாதவ் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரலாம். மேபி லைக் சுயாஷ் சர்மா அதே மாதிரி இவங்கெல்லாம் என்னன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரலாம். உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் வந்து பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்குறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு விராட் கோலி மாதிரியான ஆள்கிட்டலாம் பவுலிங் கொடுத்தா என்ன ஆகுன்றது ஆல்பி மோர்கல்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கடைசியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க டீமை பார்த்தானுங்க இவங்க என்ன மாதிரியான பிளான்ல இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் அவங்களோட பிளான் 300 அடிக்கணும். 300 அடிக்கிற அதுதான் சொல்றேன். 300 அடிக்கலாம் 30 தான் அடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான டீம் இருக்கு. ஒருத்தர் கூட ஸ்டாப் பண்ணி இதையா கொஞ்சம் பொறுமையா நீட்டா அடி காட்டுறியா அப்படின்ற மாதிரி ஆள் இல்லவே இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரியுது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹைன்ரிச் காசன், அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாருமே பிக் ஹிட்டர்ஸ் இதுல. அண்ட் இதுல உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் வேற இருக்காரு. ஆனா இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து டீம்ல இடம் பிடிப்பாரா? எப்படி எனக்கும் அதான் தெரியல. ஏன் 13 கோடி கொடுத்தாங்கன்றது எனக்கு புரியல. அண்ட் ஈஷன் மலிங்கா டீம்ல இருக்காரு எனக்கு. ஏன்னா ஈஷன் மலிங்கா கண்டிப்பா அதில் இருப்பார் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. பேட் கமின்ஸ், கிளாசன் அண்ட் டிராவிஸ் ஹெட் இந்த 4 பேர் தான் என்னோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸா இருக்காங்க. உங்களோட ஓவர்சீஸ் யாரெல்லாம் இருப்பாங்க இதுல? இல்ல இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா டிராவிஸ் ஹெட், கிளாசன் இருக்காரு. இப்போ லிவிங்ஸ்டனை இவங்க என்னவா யூஸ் பண்ணுவாங்க? ஏன்னா பேட் கமின்ஸ் தான் கேப்டனே. ஆமா, அவரை வெளியே தூக்க முடியாது. அப்ப இந்த 3 பேர் கன்ஃபார்ம். இதுக்கு அடுத்து நீங்க பவுலிங் அட்டாக்ல தான் போகணும்.
இன்னும் ஒரு பவுலர் அவங்க எடுத்துருக்கணும். இல்லைன்னா பேட் கமின்ஸ் மட்டுமே வச்சுட்டு ஓவர்சீஸ்ல வச்சுட்டு போனாங்கன்னா தான் லிவிங்ஸ்டன் போக முடியும். இப்போ லிவிங்ஸ்டன் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ என்னன்னா ஈஷன் மலிங்கா இல்லைன்னா உங்களுக்கு பவுலிங்ல அடி வாங்குது, டென்ட் விழுது. ஆனா பவுலிங்ல டென்ட் விழுந்து நீங்க லியாம் லிவிங்ஸ்டன் உள்ள கொண்டு போனீங்கன்னா அது ஒர்த்தா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா இல்ல இப்போ முத்தையா முரளிதரன் வந்துட்டு அது அவர்தான் கோச், பவுலிங் கோச். பவுலர்ஸே எடுக்காம பவுலிங் கோச்னா யாருக்கு பவுலிங் கோச் பண்ணணும் அப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு பேட் கமின்ஸ் வந்ததுல இருந்து. சோ இப்போ அதுவும் இருக்கு. அப்படி பார்த்தா கேப்டனே பவுலர் தாங்க. அதுதான் இல்ல, அது தாண்டி உங்களுக்கு வேற இப்போ ஹர்ஷ் துபே எடுப்பாங்கன்னு. ஹர்ஷ் துபே வந்து அவங்க நல்ல ஃபைன். ஏன்னா அவர் தான் வந்துட்டு ரஞ்சில பாத்தீங்கன்னா டாப் விக்கெட் கீப்பர்லாம் இருக்காரு, ஒரு நல்ல யங்ஸ்டரும் கூட. அவருக்கு இந்த தடவை நிறைய சான்சஸ் கிடைக்கும்னு தோணுது. அது ஒண்ணு. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, அதே போல ஜீசன் அன்சாரியும் நல்ல பிளேயரு. உள்ள வரவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு உனட்கட் அவங்க மறுபடியும் அவர் தான் நம்பி போவாங்களோன்றதான் என்னோட இதா இருக்கு, கன்சர்னா இருக்கு. ஏன்னா உனட்கட் முந்தி இருந்த பிளேயர் அடிக்கிறதெல்லாம் இங்க கொடுத்துடலாம்னு முடிவு பண்றாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வேற யாருமே இல்லையே வெளியே. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து உங்களுக்கு 4 ஓவர் போடுவாரான்றது பார்ப்போம். அவர் 4 ஓவர் போடக்கூடிய பிளேயர் தான், போடவும் செஞ்சிருக்காரு. பட் ஆனா இப்போ எந்த மாதிரியான சிச்சுவேஷன் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அண்ட் இதுல இன்னொரு பிளேயரா நான் பாக்குறது யாருன்னா சமரன் ரவிச்சந்திரன். அவர் வந்து ஒரு முக்கியமான ஃபைண்டா நான் பாக்குறேன். அவர் வந்து வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவர் ஹர்ஷல் பட்டேலுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்குங்கிறீங்களா? ஹர்ஷல் பட்டேலுக்கு இருக்கும் கண்டிப்பா அவரெல்லாம் வாய்ப்பு இல்லாம போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்தாருன்னா விக்கெட் எடுத்துருவாரு, ரன்ஸ் கொடுக்குறாருன்றதை தாண்டி விக்கெட் எடுத்துறாரு அவங்களை. இல்ல ஒரு சீசன் ஆர்சிபிக்கு வந்து அவரு ரொம்ப ஒரு பெரிய கம்பேக் ஒண்ணு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அங்கதான் ஹர்ஷல் பட்டேல் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு. பக்காவா T20க்கு என்ன மாதிரி பவுலிங், அது இந்தந்த பிச்சஸ்க்கு இப்படிதான் போடணுங்கிற ஒரு மைண்ட் மேப்போட. டெத் ஓவர்ஸ்ல உங்களுக்கு அந்த கடைசி ஓவர்ல பிளேயர்ஸ் வல்னரபிளா இருக்கிற டைம் அசால்ட்டா அவர் இது பண்ணுவார், கேபிட்டலைஸ் பண்ணுவார். நீ இப்போதைக்கு அவர் அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அட்டாக் பண்ண விட்டு அவுட் ஆக்குவார். அதெல்லாம் ஒரு பயங்கரமான இதுதான். ஆனா அவர் சில இடத்துல 2-3 இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு அவரை திரும்பி அதான் அனாலிட்டிக்ஸ் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு நல்ல பேக்டான டீமா தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஒரு படி மேல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்ற டீம்ஸ் எல்லாம் தாண்டும் போது ஒரு படி மேல இருக்காங்க. கொஞ்சம் கிளிக் ஆச்சு. ஏன்னா ரஹானேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அக்ரெசிவ் பேட்டர்ஸ் நிறைய இருக்காங்க, நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு. அப்படின்னு போது எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தான் ஒரு வெல் ரவுண்ட் டீமா தெரியுது. இந்த எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஐ வுட் சே கேகேஆர். மும்பை தெரியல, மும்பை எனக்கு அவ்வளோ, மும்பைல வந்து இன்னும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அவங்ககிட்ட மிஸ் ஆகுதுன்னு தோணுது. அந்த இனிமே அந்த ஒன் ஃபேமிலி எனக்கு தெரியல. ஸோ பொலார்டு இல்லைன்றது மட்டும் கிடையாது. பொலார்டு வந்து அவர்லாம் உங்களுக்கு பியாண்ட் எவ்ரி திங், அதெல்லாம் ஒரு சூப்பர் பவர். உங்களுக்கு சூப்பர் பவர் எல்லா டைமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க அதை தாண்டி எப்படி நீங்க கொண்டு போறீங்கன்ற ஒன்று இருக்குல்ல. அதுல நான் என்ன தோணுதுன்னா, எனக்கு அதே தான் நீங்க சொன்ன அந்த எக்ஸ் ஃபேக்டர் எல்லாம் புரியுது. பட் ஆனா இங்க இன்னுமே பவுலிங் யூனிட்ல வந்து அவங்களுக்கு ஒரு சரியான இது. ஏன்னா இன்னும் பும்ரா விட்டுருங்க, பும்ரா வந்து இன்னும் வந்து மும்பைக்காக அவர் வந்து இன்னும் அந்த இது இல்ல. பட் போல்ட் வந்துட்டு இன்னும் போல்ட் பும்ரா தானாங்கிற ஒரு இது இருக்குல்ல. போல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பவும் பெருசா இது இல்ல. தீபக் சஹர் உங்களுக்கு 2 ஓவர் தாண்டி 3வது ஓவர் போட மாட்டாரு. ஷர்துல் தாக்கூர் உங்களுக்கு பெருசா, ஷர்துல் தாக்கூர் நீங்க பெருசா நிறைய எதிர்பார்க்க முடியாதுங்க. 40 ரன் கண்டிப்பா கொடுத்துருவாரு. 4 ஓவர் போட்டா 40 ரன் மேல அசால்ட்டா கொடுத்துருவாரு. அஸ்வினி குமார் அதே மாதிரி தான். அவர் வந்து ஒரு மேட்ச்ல சூப்பரா 4 விக்கெட் எடுத்தாரு, வெல் அண்ட் குட். பட் அதுக்கப்புறம் அவரால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. அஸ்வினி குமார் நீங்க பிரஷர் யாரு ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அஸ்வினி குமார். அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க பாருங்க, அதுதான் மாஸ். இல்ல நம்ம 11 ரன் சேர்க்கவே இல்லை. ஐயோ இம்பாக்ட் காட்ஸ் அன்னே நீங்க பண்ணாம இருக்கீங்க. ஸோ பார்ப்போம். இதுதான் எங்களுடைய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன், உங்களுடைய பெஸ்ட் 11 என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.